உமது பாடசாலையில் இடம்பெற்ற இல்ல விளையாட்டு போட்டி பற்றி நண்பனுக்கு ஒரு கடிதம். கமல் 78 குருநாகலை வீதி, கண்டி, 2020 ஆகஸ்ட் 18. அன்பின் நண்பா விமலுக்கு, நான் நலம், அவ்வாறு நீயும் உனது குடும்பத்தினரும் நலமாய் இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உனது கடிதம் கிடைத்ததை ஏற்று மிக்க மகிழ்ச்சி. எனது பாடசாலையின் இல்ல விளையாட்டு போட்டி பற்றி எழுதுமாறு கேட்டிருந்தாய். இதோ சுருக்கமாக எழுதுகிறேன். கடந்த புதன்கிழமை எமது பாடசாலையில் இல்ல விளையாட்டு போட்டி வெகு அழகாக அலங்கரிக்கப்பட்ட எமது மைதானத்தில் நடைபெற்றது. மைதானத்தின் மத்தியில் பச்சை, சிவப்பு, நீலம் ஆகிய நிறங்களில் கொடிகள் பறந்து கொண்டிருந்ததோடு இல்லங்களும் பக்கத்திலேயே அழகாக அமைக்கப்பட்டிருந்தன. பிற்பகல் 2 மணிக்கு கல்வி பணிப்பாளரான பிரதம விருந்தினரும் அவரது பாரியாரும் வருகை தந்தனர். அவர்களை அதிபரும் ஆசிரியர்களும் விளையாட்டுத்துறை தலைவரும் வரவேற்று மைதானத்தின் மத்திக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் ஒலிம்பிக் தீபத்தை இல்லத் தலைவர்கள் ஏற்றி போட்டிகள் இனிதே தொடங்கின. நீளம் பாய்தல், உயரம் பாய்தல், பரிதி வட்டம் வீசுதல், குண்டெறிதல் போன்ற நிகழ்ச்சிகள் ஒரு புறம் நிகழ, மறுபுறத்தில் சிறுவர்களுக்கான வினோத உடை போட்டி மற்றும் ஏனைய போட்டிகள் நடைபெற்றன. எனது இல்லமான பச்சை இல்லமே இவற்றில் முதலிடத்தை பெற்றது. மாலை 4 மணி அளவில் இல்லங்களை பார்வையிட பிரதம விருந்தினர் உட்பட அனைவரும் வருகை தந்ததோடு நான் அவர்களுக்கு மலர் மாலை சூட்டி வரவேற்றேன். மாலை 6 மணி அளவில் போட்டிகள் யாவும் முடிவடைந்து பரிசளிப்பு நடைபெற்றன. விருந்தினர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசில்களை வழங்கியதோடு எனது இல்லம் முதலிடத்தை பிடித்து வெற்றி கேடயத்தை பெற்றுக்கொண்டது. சிவப்பு, நீல இல்லங்கள் முறையே 2ஆம் 3ஆம் இடத்தை பெற்று அவற்றுக்கான வெற்றி கிண்ணங்களையும் பெற்றன. இறுதியில் பாடசாலை கீதத்துடன் போட்டிகள் யாவும் நிறைவடைந்தன. கடந்த ஆண்டை விட இம்முறை சிறப்பாக இருந்தது. உனது பாடசாலை விளையாட்டு போட்டி அடுத்த மாதம் முற்பகுதியில் நடைபெறும் என்று உனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாய். அதை பற்றிய தகவல்களை அறிய ஆவலுடன் இருக்கிறேன். இப்படிக்கு உன் ஆருயிர் தோழன் கமல்.